சண்டே ஆஃப்டர்நூன் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு கிளம்பிட்டு இருந்தேன். அது ஒரு சின்ன ஃபங்க்ஷன். ஸோ ஏதாவது சிம்பிளாக ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரெஸ்ஸு தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இது வந்து பேண்ட்டு துப்பட்டாவோட ஃபுல் செட்டாக வரும். நான் அப்படி ஃபுல் செட்டாக போடாமல் ஒரு டோன் ஜீனோட பேர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவை வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு அவங்கள ரெடி பண்ணி முடிச்சதுமே பெரிய பாப்பாவுக்கு கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு அவங்கள ரெடி பண்ணி மொத்தமாக ரெடியாகி முடிச்சதுமே தம்பிக்கு கால் பண்ணியிருந்தேன். பார்ட்டி ஹாலில் ட்ராப் பண்ணிவிடுன்னு. ஏன்னா இங்கேருந்து பக்கம் தான் பார்ட்டி ஹால். அதுக்கப்புறம் தம்பி வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் லாங் டைம் எல்லா ரிலேட்டிவ்ஸையும் பார்த்ததுமே செம்ம ஹாப்பி. எனக்கு மொத்தம் 5 அத்தை. மொத்த பேரையும் வந்து ஒரே இடத்துல பார்த்தேன். அதுக்கப்புறம் மம்மி வந்தாங்க. அவங்களோட பேசிகிட்டு இருந்தேன். என் குட்டி பாப்பா அவங்க அத்தையோட சிரித்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்னுடைய சிஸ்டர். நானும் எவ்வளோ சேர்ந்தோம் அப்படின்னா ஏன் சிரிக்கிறோம் எதுக்கு சிரிக்கிறோம்னே தெரியாது. சும்மாவே ரீசனே இல்லாமல் சிரிச்சிட்ருப்போம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வந்த இடத்துல எல்லோரும் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வந்துட்டோம். குட்டி பாப்பா செம்மையாக ஐஸ்கிரீம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இப்படி தான் என்னுடைய சண்டே போச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.